இந்த லெபனானுடைய யுத்த நிறுத்தம் 10 நாட்கள் நீடிக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ள ஹொர்முஸ் நீர்நிலை முற்றுமுழுதாக திறக்கப்பட்டிருக்கும். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலதிகமாக பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 10,000 போர்சஸை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானுடைய அரசு நிலைநிறுத்தி இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை காரணமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 189வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவை தொடர்ந்து மீண்டும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்கள் 40 நாட்கள் தொடர்ந்த நிலையில் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் தற்போது நடைமுறையில் இருக்கிறது. இதை நிரந்தர யுத்த நிறுத்தமாக ஆக்குவதற்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து அதை வெற்றிகரமாக முடித்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தான் முன்னின்று செய்து வரக்கூடிய தருணத்தில் இன்றைய நாளிலும் பல முக்கியமான சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்கள் 10 நாட்களுக்கு யுத்த நிறுத்தமாக மாற்றப்படுகிறது என்று சொல்லி நேற்று இரவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு அதையொட்டி ஈரான் ஒரு பரபரப்பான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், இந்த லெபனானுடைய யுத்த நிறுத்தம் 10 நாட்கள் நீடிக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ள ஹொர்முஸ் நீர்நிலை முற்றுமுழுதாக திறக்கப்பட்டிருக்கும். மொத்தமாக திறக்கலாவங்க. இந்த 10 நாட்களுக்காக முதல் கட்டமாக திறக்கிறாங்க. லெபனான் மீது 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிக்கப்பட்டால் மீண்டும் ஹொர்முஸ் மூடப்பட்டு விடும் என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த தகவல்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10 நாட்களுக்கு ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு உடனடியாக முழுவதுமாக திறக்கப்படுகிறது. அதை தாண்டி இன்றைக்கு IRGC தொடர்பாக ஈரானுடைய இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த 10 நாட்களுக்கு உள்ளாகவும் ஹொர்முஸ் பரப்பில் பயணிக்கக்கூடிய கப்பல்கள் கண்டிப்பாக ஈரானுடைய IRGC இடத்தில் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ஹொர்முஸ் திறந்து தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் கடந்த காலத்தில் போன மாதிரி நினைச்ச மாதிரி போயிட முடியாது. IRGC இடத்துல எல்லா கப்பல்களுமே அனுமதி பெற வேண்டும். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய கொடியை தாங்கிய கப்பல் கூட ஹொர்முஸ் பரப்புல போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எந்த நாட்டினுடைய இராணுவ கப்பல்களும் மிலிட்ரி கப்பல்கள் எதுவாக இருந்தாலும் ஹொர்முஸ் பரப்பில் பயணிப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி இன்றைக்கு IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். பொதுவாக அமெரிக்காவினுடைய அதிபர் அவர்களுடைய எல்லா தலைமைகளும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈரானுக்கு கடற்படையே இல்லை, ஈரானுடைய கடற்படையை மொத்தமுள்ளதாக நாங்கள் அழிச்சிட்டோம், ஈரான் இப்போ ஜீரோன்றெல்லாம் சொல்லுவாங்க. அவர்கள் என்ன ஜீரோ என்று சொன்னாலும் IRGC இடத்துல அனுமதி கேட்காம யாருமே பயணிக்க முடியாது என்கிற அறிவிப்பில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இவங்க சொல்றது முற்றுமுழுதான பொய்யான ஒரு விவகாரம்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால தான் ஈரானோட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடற்படையே இல்லை, விமானப்படையே இல்லை, இராணுவத்தை அழிச்சிட்டோம் என்பது உண்மையாக இருந்தால் இவ்வளவுக்கும் என்ன பண்ணியிருக்கணும் என்று கேட்டால் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது. இதுதான் யதார்த்தமான கள நிலவரம் என்று இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறைய செய்திகளை இந்த ஹொர்முஸுக்கு பிறகு தன்னுடைய சோஷியல் ட்ரூத்தில் ட்விட்டாக போட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், ஈரானில் செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தை அமெரிக்கா கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படலை, ஈரான் எங்கேயுமே அதை நாங்கள் தருவோம் என்று சொல்லலை, அதை பற்றி பேசிக்கிறோம்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் தான் அது முடிவாகும் என்கிற நிலையில் அதை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று தன்னிச்சையாக அவர் அறிவித்திருக்கிறார். ஈரான் இதை கண்டித்திருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படாமல் நீங்களாக எதையாவது பேசிக்கொண்டிருந்தால் அது பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாகும் என்பதை உடனடியாக இன்றைக்கு ஈரானுடைய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் எந்த வகையிலையும் ஹொர்முஸில் பணம் வசூல் செய்வதற்கு, அதாவது ஒரு டோல்கேட் போடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. அதுவும் பேச்சுவார்த்தையில் தான் பேசணுமே தவிர இந்த சோஷியல் ட்ரூத்தில் ட்வீட் போடுறதுனால அது முடிவுக்கு வராது. ஆனால் அவர் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரைக்கும் நாங்கள் ஹொர்முஸை நாங்கள் பிளாக் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு. நீங்கள் ஆல்ரெடி பிளாக் பண்ணியே எந்த பிரச்சனையும் வரலை. அவங்க தாராளமாக தங்களுடைய கப்பல் போக்குவரத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ மேலதிகமாக பிளாக் அறிவிக்கிறதுனால மட்டும் அவங்களுக்கு ஏதாவது குறவத்தில்
போகுதான்னா எதுவுமே கிடையாது. உலகத்தில் பத்திரிகைகளுக்கு ஒரு செய்தியாக இருக்குது, நாங்கள் ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. அதை தாண்டி அதனால் ஈரானுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஈரானுடைய கப்பல்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய நம்முடைய வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம், 90 லட்சம் பேரல்கள் அளவுக்கு அவர்களுடைய பெட்ரோல் விற்பனை இந்த காலகட்டத்திலையும் நடந்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான பேருண்மையாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு மேலதிகமாக அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு தகவல் என்ன சொல்றாருன்னா, ஹொர்முஸை நாங்கள் இனிமே மூட மாட்டோம் என்று எங்களுக்கு ஈரான் வாக்குறுதி தந்திருக்கிறது. அதாவது அவருடைய பதிவுகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈரான் சரணடைந்து விட்டது, ஈரான் முடிந்து விட்டது, ஈரானை அழிச்சிட்டோம், ஈரானை துவச்சிட்டோம், இப்படி தான் சொல்லுவார். இதை நம்பி இங்கே இந்த ஈரானை எதிர்க்கிறோம் பேர் வழி சவுதிக்கு தான் நாங்கள் முக்கு கொடுப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்ன பண்ணும்னு கேட்டால், அந்த அவருடைய பதிவுகளை எல்லாம் அவர் ஏதோ தேவதூதர் மாதிரி நினச்சிக்கிட்டு அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்டாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டொனால்ட் ட்ரம்ப் யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். குடிகாரண்ட பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்க. டொனால்ட் ட்ரம்ப்போட பேச்சு அப்பவே போயிடுச்சு. அந்த அளவு உட்காந்துக்கு வீட்டில் ஒன்றும் வேலை செய்யாத ஆட்கள் இருப்பாங்கல்ல, அது மாதிரி உட்காந்துக்கிட்டு எதையாவது எழுதிக்கிட்டு இருப்பார். இதை நம்பி இவங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹொர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் மூடவே மாட்டோம்னு சொல்லி ஈரான் ஒப்புக்கொண்டு இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. இது ஈரான் ஹொர்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரையில் ஈரான் ஏற்கனவே பல விடுத்தம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மீண்டும் ஈரான் மேலே அட்டாக் பண்ணால் மூடாமல் இருந்துருவானா? மூடாமல் இருப்பதாக அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள்னா மூட மாட்டானா? அது ஓப்பனில் தான் இருக்கும். என்னைக்காவது நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னா திருப்பி மூடி விட்டுருவான். இதுதானே நடக்க போகுது. ஆனால் உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு ஈரான் அதை சொன்னது இதை சொன்னதுன்னு சொல்லி அவர் இந்த மாதிரி பதிவுகளை எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஹொர்முஸ் பகுதிகளில் கன்னி வெடிகள் போடப்பட்டிருக்கிறது. ஈரான் சார்பாக கன்னி வெடிகள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹொர்முஸ் தற்போது மொத்தமாக 10 நாட்களுக்கு ஓப்பன் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்த நேரத்தில் ஐஆர்ஜிசிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் பயணிக்கணும் என்று சொல்லி ஈரான் சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே கன்னி வெடிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஐஆர்ஜிசிக்கு தான் தெரியும் எந்தெந்த பகுதிகளில் கன்னி வெடி இருக்குதுன்னு சொல்லி. எனவே அவர்கள் அந்த பகுதியால் கப்பல் போகாத, இந்த பகுதியால் போ, இங்க போனா மாட்டிக்கிருவ, அங்க போனா மாட்டிக்கிருவேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவர்களுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அதுக்காகத்தான் நீங்க எங்கள்கிட்ட பேசாம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு போகணும்னு சொல்லி ஐஆர்ஜிசி சொல்றாங்க. இந்த நிலையில் இந்த கன்னி வெடிகள் எல்லாம் எப்போது அகற்றப்படும் என்பதையும் இன்றைக்கு ஐஆர்ஜிசி சொல்லி இருக்கிறது. நிரந்தர யுத்த நிறுத்தம் என்றாகி இனிமேல் சண்டை இல்லை என்கிற ஒரு நிலை வந்தால் நாங்களே கன்னி வெடிகள்லாம் அகற்றி விட்டுருவோம், நீங்க சுதந்திரமாக போகலாம், அது வரைக்கும் நாங்கள் சொல்கிற ரூட்டில் போகணும். ஹொர்முஸ் திறந்து தான் இருக்குது. ஆனால் ஈரான் சொல்லுகிற ரூட்டில் தான் ஹொர்முஸில் போகணுமே தவிர நினைச்ச ரூட்டில் வளம மாதிரி கப்பல்கள் பயணிக்க முடியாது என்பதையும் இன்றைக்கு ஐஆர்ஜிசி மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலதிகமாக பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 10,000 ஃபோர்ஸஸை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானுடைய அரசு நிலைநிறுத்தி இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை காரணமாக இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி, ஏன்னா ஜக்காத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும், மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே
முன்வைத்துக் கொள்கிறேன். எனவே மேலதிகமாக இன்னும் 10,000 போர்சஸை அவங்க நிலைநிறுத்துறாங்க. 20,000 படை வீரர்கள் பாகிஸ்தான் தலைநகரில் மட்டுமே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை மீண்டும் நடக்க இருக்கிறது. எனவே இதனுடைய நேரம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஆனால் இஸ்லாமாபாத்லாம் பேச்சுவார்த்தை நடக்க போகுதுங்கிறது இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இதை தாண்டி இந்த பேச்சுவார்த்தைக்காக உலக தலைவர்களையும் பார்வையாளர்களாக அழைத்திருக்கிறது பாகிஸ்தான். இலங்கையினுடைய அதிபராக இருந்தாலும் சரி, சர்வதேச நாடுகளுடைய அதிபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பார்வையாளர்களாக தங்களுடைய பங்களிப்பை செலுத்த முடியும் என்று இன்றைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய வெளியுறவு செயலாளர், வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளருடைய கூற்று பிரகாரம் அணுசக்தி துறையில் ஒரு திருப்பு முனை ஏற்படலாம் என்கிற செய்திகள் கசிந்து கொண்டு இருக்கின்றன. ஏன்னா அமெரிக்கா 20 ஆண்டுகளுக்கு யுரேனியத்தை ஈரான் செறிவூட்டக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இதே நேரம் ஈரான் நாங்கள் அதை 5 வருஷத்துக்கு செய்ய மாட்டோம், அதுக்கு பிறகு நாங்கள் செஞ்சுக்கிறோங்கிறாங்க. இதில் ஏதோ ஒரு பாரிய மாற்றம் ஒன்று நடைபெற இருக்கிறது என்கிற தகவல்கள் தான் வந்திருக்கிறது. சில நேரங்களில் ஓகே நாங்கள் 20 வருஷத்துக்கே நாங்கள் பண்ண மாட்டோம் என்று கூட ஈரான் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அவர்கள்ட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் ஒரு 3ஆம் உலக நாட்டுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நாங்களே டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை நாங்கள் வச்சுக்கிடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் இந்த அணுசக்தி பிரச்சனையில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட போகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது அந்த பேச்சுவார்த்தையில் தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறோம். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய முற்றுகை இருக்கக்கூடிய நேரத்திலேயே இன்றைக்கும் ஈரானுடைய எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய கார்க் தீவுகளில் இருந்து 5 மில்லியன் பீப்பாய்களை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற கப்பல் இன்றைக்கு ஹொர்முஸை தாண்டி போக வேண்டிய இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 5 மில்லியன்னா 50 லட்சம் பெரல்களை கொண்ட கப்பல் இன்றைக்கு பயணித்துக் கொண்டு, அப்போ இவ்வளவு பெரிய எண்ணெய் டேங்கராக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. 5 லட்சம் பெரல் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு ஒரு கப்பல் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த கப்பலையும் அமெரிக்காவால் தடுக்க முடியலை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஊடகங்களில் பேசியிருக்கிறார், தொலைக்காட்சியிலே உரையாற்றி இருக்கிறார். அதிலே அவர் சொல்லும்போது லெபனானில் யுத்த நிறுத்தத்தை செய்வதற்கு இஸ்ரேல் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தன்னுடைய கிண்டலான ஒரு செய்தி அவர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய முகத்திலே கரியை பூசிய விதமாக தற்போது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி 2 வருஷம் காசாவில் சண்டை பிடிச்சி ஒரு சின்னஞ்சிறு இராணுவத்திடத்தில் படு தோல்வி அடைந்திருந்தது இஸ்ரேல். அதற்கு பிறகு லெபனான் மேலேயாவது அடித்து நாங்கள் ஹிஸ்புல்லாக்களை அடித்து விட்டோம், நொறுக்கி விட்டோம், அதுலேயாவது எலெக்ஷனை வெண்டுக்கலாம்னு நினச்சாரு. அதுலேயும் இப்போ யுத்த நிறுத்தம் அவருடைய கனவுல மண்ணள்ளி போட்டாங்க. அல்லது ஈரானை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுவோம்னு பார்த்தா ஈரான்ட்ட நாங்களே தோத்துட்டோம்டா பொத்திக்கிண்டு இருடா என்று சொல்கிற அளவுக்கு அமெரிக்காவுடைய நிலை இருக்குது. அதனால் ஈரானில் தோல்வி, காசாவில் தோல்வி, தற்போது லெபனானிலும் தோல்வி அடைந்திருக்கிறது இஸ்ரேல். அந்த தோல்வியை இன்றைக்கு கிண்டலாக மசூத் பெசக்ஷியன் சொல்லும்போது லெபனானுடைய யுத்த நிறுத்தம் என்பது இஸ்ரேல் நிர்பந்தத்தில் ஏற்றுக்கொண்ட ஒன்று, விரும்பியெல்லாம் ஏற்றுக்கிறல, எப்படியாவது நீ இதுக்கு மேலே தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. வலுவான ராஜதந்திர முடிவுன்றெல்லாம் சொல்கிறாங்க. இதில் ஒரு ராஜதந்திர முடிவும் கிடையாது. தோல்விக்கு மேல் தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் மேற்கொண்ட அர்ப்பணிப்புக்கு நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாளுமே அணு ஆயுதம் செய்யணும்னு நினைக்கல. எங்களுக்கு அணு ஆயுதம் தேவையில்லை. அன்னைக்கும் சொல்கிறோம், இன்னைக்கும் சொல்கிறோம், நாளைக்கும் சொல்லுவோம்ங்கிறாரு. எங்களுக்கு அணு ஆயுதம் தேவையில்லை, எங்களுடைய உள்நாட்டு மின்சார தேவைகளுக்காகத்தான் இந்த வேலைகளை நாங்கள் பண்ணுறோம். அதை புரிஞ்சிக்கிறாம எங்கள் மேலே தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க. ஒரு நாளுமே நாங்கள் பிராந்தியத்தில் அமைதியின்மையை உண்டாக்கியது கிடையாது, பயங்கரவாதத்தை தோற்றுவித்தது கிடையாது. ஈரான் தன்னுடைய கொள்கைகள் நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருக்கிறது. இதை எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்ரேல் இதிலும் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் மசூத் பெசக்ஷியன். அதை தாண்டி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் இன்னும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். என்னன்னு கேட்டால், லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானுடைய அரசு இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்துவதை தெளிவாக நாங்கள் எதிர்க்கிறோம் என்று மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் யுத்த நிறுத்தத்தை மதிக்கிறோம், நாங்கள் யுத்த நிறுத்தத்தை மீறினோம்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது, அதுக்காக நாங்கள் யுத்த நிறுத்தத்தை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், யுத்த நிறுத்தத்தை மீறினால் மீண்டும் நாங்களும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்கிறவங்க ஈரானுடைய இந்த முயற்சியை பாராட்டியிருக்கிறாங்க. ஈரான் கொடுத்த அழுத்தம் தான் தற்போது இஸ்ரேல் ஏதோ ஒரு வகையில் யுத்த நிறுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இந்த யுத்த நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்பதாகவும் இஸ்ரேலுடைய 8 மாபெரும் நகரங்களை நோக்கி பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள், மிக பெரும் அழிவுகளை உண்டாக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேல்
ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைக்கிறோம் பேர் வழி என்று சொல்லிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீதும் அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுகள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 13க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறுதியான தாக்குதலில் கூட என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்துகிற தாக்குதல்கள் ஸ்கூல் மேலே அதே போன்று பொதுமக்களுடைய தளங்கள் மேலே மருத்துவமனைகள் மேலே இந்த தாக்குதல்களை தான் தொடர்ந்து நடத்துவாங்க. ஆனால் ஈரானுடைய தாக்குதல்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்ரேலுடைய பல்கலைக்கழகங்கள் மீதோ ஸ்கூல்ஸ் மேலேயோ காலேஜுகள் மேலேயோ மருத்துவமனைகள் மேலேயோ அவங்க தாக்குதல் நடத்தலாம். மனிதாபிமான ரீதியாக இந்த யுத்தத்தை அவர்கள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் மிகவும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தற்காலிகமாக 10 நாட்களுக்கு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் லெபனானில் இருக்கிற வரைக்கும் ஹொர்முஸையும் நாங்கள் திறக்கிறோம் என்று தற்போது ஈரான் சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது. உலக நாடுகள் ஒரு நிம்மதி பெருமூச்சை விட முடியுமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உங்களுக்கு தேவையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களால் அப்பாவிகள் மீது நடத்தப்படுகிற அத்தனை தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் நாம் முன்வைக்க வேண்டும். பாலஸ்தீன அப்பாவிகள் மீதும் லெபனான் அப்பாவிகள் மீதும் அதே போன்று ஈரானுடைய அப்பாவிகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள் நிறுத்தப்படுகிற அதே நேரம் மத்திய கிழக்கு முழுவதும் அமைதி திரும்ப வேண்டும், முழு உலகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.